வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா. வெல்கம் டு இகாம் ஜெனக்ஸ் தமிழ். இன்னைக்கு இ காமர்ஸ் பிஸ்னஸ்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா, சோ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம இகாம் ஜெனக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிபிகேஷனும் உடனுக்குடன் பெறுங்க. நம்ம சேனல்ல இ காமர்ஸ் பிசினஸ் பத்தின A to Z அப்டேட்டான வீடியோஸ் நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். சோ எல்லா வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு வீடியோவும் ஒன்னோட ஒண்ணு கனெக்டிவிட்டியா இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். சோ லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Amazon FBM அப்படின்னா என்ன, சோ Amazon FBM எப்படி ஒர்க் பண்ணுது, அதோட ஃபுல் ப்ராசஸ் என்ன, Amazon FBMல நீங்க உங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணீங்கன்னா என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் ஆஸ் அ செல்லரா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறீங்க. சோ இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நான் Amazon FBA பத்தி அப்டேட் பண்ணிருக்கேன். சோ வீடியோஸ் பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. வீடியோ பாத்தீங்கன்னா தான் தெரியும் FBA எப்படி ஒர்க் பண்ணுது, அதோட ப்ராசஸ் என்ன, என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் FBAல ஜாயின் பண்ணா கிடைக்கும் அப்படிங்கிறது. சோ இந்த வீடியோல Amazon FBM பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் FBM அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சோ Amazon FBM அப்படிங்கிறது ஃபுல்ஃபில்மெண்ட் பை மர்ச்சன்ட், அதாவது ஒரு மர்ச்சன்ட் அவங்களுடைய ஆர்டரை ப்ராசஸ் பண்றதுதான் இந்த FBM. அதுவே பாத்தீங்கன்னா FBMக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. சோ MFN அப்படிங்கிறது. MFN அப்படின்னா என்ன அப்படின்னா மர்ச்சன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் நெட்வொர்க். அதாவது நீங்க உங்களுடைய ஒரு ப்ராடக்ட்டை Amazonல லிஸ்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டர்ஸ்க்கான ப்ராசஸிங் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஆஸ் அ செல்லரா நீங்க தான் பண்ணீங்க. சோ அதுதான் மர்ச்சன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது. சோ ஆர்டர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை பேக் பண்ணி ஷிப்பிங் லேபிள் கன்வெர்ட் பண்ணி இன்வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஸ்டமரோட பிளேஸ்க்கு சென்ட் பண்ற அந்த கொரியர் சர்வீசஸ் வரைக்குமே நீங்க தான் பாப்பீங்க. இன்கேஸ் ஈஸி ஷிப்மெண்டா இருந்தீங்கன்னா Amazonோட கொரியர் பர்சனே ப்ராடக்ட்டை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஈஸி ஷிப்மெண்ட் கிடைக்கல, செல்ஃப் ஷிப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி கொரியர் பார்ட்னரை நீங்க அஃபோர்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டர் ப்ராடக்ட்டை கஸ்டமருக்கு சென்ட் பண்ணணும். சோ இதுதான் ஆர்டருக்கு பேக் எண்ட்ல நடக்கிற ப்ராசஸ். சோ இந்த மொத்த ப்ராசஸையுமே ஒரு மர்ச்சன்ட், அதாவது ஒரு செல்லர் அவருடைய கண்ட்ரோல்ல வச்சு பண்றதுனாலதான் இதுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் பை மர்ச்சன்ட் அப்படிங்கிற பேரு. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா Amazonல நியூ செல்லரா ஜாயின் பண்ண எல்லாருமே இந்த FBMல தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் செல்லருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க FBAல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ FBMலயும் பாத்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றது மூலியமா நிறைய இன்கம் வந்துட்டே இருக்கும், ப்ராஃபிட்டும் வரும். சோ அது எப்படி பண்ணலாம், எந்த மாதிரியான பேக் எண்ட் ப்ராசஸ் எல்லாம் இந்த FBMல நடக்குது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சோ இந்த Amazon FBM ஓட ப்ராசஸ் எப்படி நடக்குது, சோ எப்படி இது ஒர்க் பண்ணுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறீங்க. சோ ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். ஒரு ஆர்டர் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டருக்கான ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்றது, ப்ராடக்ட்டை ப்ராப்பரா பேக் பண்றது. சோ பேக்கிங் அப்படிங்கும் போது இன்னர் அண்ட் அவுட்டர் பேக்கிங்க ப்ராப்பரா குட் லுக்கிங்கா பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கான ஷிப்பிங் அட்ரஸை கரெக்டா பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய கொரியர் பார்ட்னர்லயோ இல்ல Amazon ஈஸி ஷிப்மெண்ட்லயோ ப்ராடக்ட்டை கஸ்டமருக்கு சென்ட் பண்றது. சோ இதுதான் பேக் எண்ட் ப்ராசஸ். இதுல பாத்தீங்கன்னா ஃபீ அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சோ கொரியர் சர்வீசஸ் அப்படிங்கும் போது Amazon உங்களுடைய ப்ராடக்ட்டை சர்வீஸ் கொரியர் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான கொரியர் சர்வீஸை நீங்க Amazonக்கு பே பண்ணணும். அதே சமயம் தேர்ட் பார்ட்டி கொரியர் சர்வீஸை நீங்க அஃபோர்ட் பண்ணீங்கன்னா அந்த கொரியர் சர்வீஸ் உங்க ப்ராடக்ட்டை டிஸ்பேச் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் கேட்கறாங்களோ அந்த அமௌண்ட் நீங்க கொரியர் பார்ட்னருக்கு கொடுக்கணும். சோ இதுதான் ஃபீஸ். இது மட்டும் இல்லாம FBM நீங்க Amazonல உங்க ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா Amazonக்கு அப்படின்னு தனியா ஒரு செல்லிங் சர்வீஸ் ஃபீஸ் நீங்க பே பண்ணுவீங்க. சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா Amazon மார்க்கெட் பிளேஸ் அமௌண்ட் அப்படிம்பாங்க. சோ அவங்களுடைய செல்லர் பேனல்ல உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஆர்டர் வந்திருக்கிறதுனால ஆஸ் அ மீடியேட்டரா இங்க Amazon இருந்ததுனால அதுக்கான சர்வீஸ் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட், கேட்டகரிக்கு கேட்டகரி வேரி ஆகும். சோ இந்த அமௌண்ட்டை நீங்க Amazonக்கு பே பண்ணுவீங்க. சோ Amazonக்கு நீங்க பே பண்ற அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா Amazonோட சர்வீஸ் ஃபீ, அதுக்கப்புறம் கொரியர் சர்வீஸ் ஃபீ. சோ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஃபீஸ் தான் நீங்க Amazonக்கு பே பண்ணீங்க. சோ இந்த ரெண்டு பேமெண்ட் தவிர்த்து பேலன்ஸ் உங்களுடைய ப்ராடக்ட் சோர்சிங், உங்க ப்ராடக்டோட செல்லிங் பிரைஸ்
இது எல்லாம் போக பேலன்ஸ் என்ன உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா உங்க கையில இருக்கு அப்படிங்கறதுதான் உங்களுடைய ப்ராஃபிட்டபிள் அமௌண்ட். சோ அதையும் நீங்க கரெக்டா ப்ராப்பரா கால்குலேட் பண்ணிக்கணும். சோ FBM பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ செல்லரா நீங்க இப்ப அமேசான்ல உங்க ப்ராடக்ட்ட லிஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கம்பல்சரி எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த FBM கீழே தான் உங்க ப்ராடக்ட்ட சேல் பண்ணுவாங்க. சோ FBA அப்படின்னு வரும்போது செல்லருக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கணும். அதே சமயம் பாத்தீங்கன்னா FBA போனோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வேரியேஷன்ஸ் அதிகமா இருக்கும். சோ பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ்க்கு ஃபீஸ் கொடுக்கணும், ஸ்டோரேஜ் ஃபீஸ், இன்வென்டரி ஃபீஸ் அப்படின்னு FBA அவங்க ஒரு சர்டைன் ஆஃப் ஃபீஸ் கலெக்ஷனை வச்சிருக்காங்க. சோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா FBMல சேல் பண்ணா நிறைய சேல்ஸ் வராது, ரொம்ப ப்ராஃபிட் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்பவே ராங். FBMலயும் பாத்தீங்கன்னா நல்ல சக்சஸ்ஃபுல்லா நிறைய சேல்ஸ் அண்ட் நிறைய ப்ராஃபிட்டபிளான செல்லர்ஸ் இருக்காங்க. சோ அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான டைம்ல நீங்க உங்க ப்ராடக்ட்ட பேக் பண்ணி டிஸ்பேச் பண்றது, ஆன் டைம் டெலிவரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எதுவுமே ஹேண்டில் பண்ணாம ப்ராப்பரான ப்ராடக்ட்ட கஸ்டமருக்கு நீங்க சர்வீஸ் பண்றது. ஒரு கஸ்டமருக்கு உங்க ப்ராடக்ட்ட ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ல ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் இருந்துச்சு அப்படின்னாலே ரிட்டர்னை நீங்க அவாய்ட் பண்ணிட முடியும். சோ ரிட்டர்ன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்டோட குவாலிட்டியில நீங்க எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணிக்க கூடாது. சோ இந்த மாதிரி நீங்க உங்களுடைய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா FBMலயும் பாத்தீங்கன்னா உங்களால ப்ராஃபிட்டபிளா உங்களுடைய பிசினஸ் ரன் பண்ண முடியும். சோ மோஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா FBM அண்ட் FBA ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கும். ஆர்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் மர்ச்சன்ட் கையில இருக்கிறதுனால உங்களுடைய ப்ராடக்டோட குவாலிட்டியை நீங்க செக் பண்ண முடியும், குவான்டிட்டி கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்க முடியும். அதே சமயம் ப்ராப்பரான டைம்ல உங்களுடைய ஆர்டர் ப்ராசஸ் ஆனிச்சா அப்படின்னு செக் பண்ணிக்க முடியும். அதே சமயம் கஸ்டமர் ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக்கோ இல்ல ஏதாவது குவரிஸ் பாஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸாக்டா என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ அதையும் ஆஸ் அ செல்லரா உங்களால பெர்ஃபெக்ட்டா ஆன் டைம்ல பண்ண முடியும். சோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ஆஸ் FBM செல்லரா இருந்தா பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா FBMல என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு. சோ FBAல ஜாயின் பண்ணாம நீங்க FBMலயே உங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு ஆஸ் அ செல்லரா அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் யுவர் பிசினஸ். அதாவது உங்களுடைய பிசினஸோட ஓவர் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கும். சோ இப்ப ஒரு ப்ராடக்ட்ட நீங்க சோர்ஸ் பண்றீங்க, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து உங்களுக்கு ஆர்டர் வந்ததுல இருந்து அந்த ப்ராடக்ட்ட பேக் பண்ணி கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணி அமௌண்ட் கிரெடிட் ஆகுற வரைக்கும், இன்கேஸ் ரிட்டர்ன் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ப்ராடக்ட் உங்க கையில வந்து சேர்ற வரைக்கும். சோ இப்படி ஓவரால் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ் அ செல்லரா உங்ககிட்ட தான் இருக்கும். சோ எந்த டைம்லயும் உங்க ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்கு, பேக்கிங் கரெக்டா இருக்கா, ஷிப்பிங் கரெக்டா இருக்கா, கரெக்டான டைமுக்கு டெலிவரி ஆயிருக்கா, சோ ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் உங்களால மேனேஜ் பண்ண முடியும். அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்வென்ட்ரியும் நீங்க டே டு டே செக் பண்ண முடியும். சப்போஸ் இன்வென்ட்ரி லெவல் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா டைமுக்கு உங்களால உங்களுடைய இன்வென்ட்ரிய ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். சோ உங்களுடைய ப்ராஃபிட்ஸ் மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்களே ஆஸ் அட்மினா மேனேஜ் பண்ணும்போது எந்த விதமான மிஸ்டேக்ஸும் நடக்காம உங்களுடைய பிசினஸ் பாத்துக்க முடியும். சோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டே டு டே உங்களுடைய பிசினஸ் சேல்ஸ் எப்படி இருக்கு, ஏதாவது ஸ்டெப்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணுமா, ஏதாவது ப்ராடக்ட்ல சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு உங்களுடைய பிசினஸ் growth லெவலுக்கு ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாலும் நீங்க ஆன் டைம்ல பண்ணிக்க முடியும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க FBA கம்பேர் பண்ணும்போது FBM ஆஸ் அ செல்லரா பாத்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். சோ நீங்க அமேசானுக்கு ஸ்பெண்ட் பண்ற அந்த மார்க்கெட் பிளேஸ் அமௌண்ட் ரொம்பவே கம்மியா இருக்கும். இதை தவிர வேற எந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ்மே நீங்க கொடுக்க தேவையில்லை. சோ இன்கேஸ் கொரியர் சர்வீஸ் பாத்தீங்கன்னா அவங்க ரெகுலரா பண்றதுனால கொரியருக்கும் ஒரு ஆர்டருக்கும் ஏத்த மாதிரியா தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. சோ அதுல ரொம்ப உங்களுக்கு அமௌண்ட் வேஸ்ட் ஆகாது. அண்ட் ப்ராடக்டோட ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃபீஸும் கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட்டபிளா இருக்கும். சோ இந்த ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி உங்க ப்ராடக்ட்ட உங்க பிசினஸ் ரன் பண்ற மாதிரி இருக்காது. சோ இதுதான் செகண்ட் அட்வான்டேஜ். அண்ட் தேர்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கிரேட்டர் ப்ராஃபிட்ஸ். பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆர்டருக்கும் சம் பர்சன்டேஜ் சம் அமௌண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் நெக்ஸ்ட் உங்களுடைய பிசினஸ் பாத்தீங்கன்னா growth பண்ண முடியும். சோ நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். சோ ப்ராஃபிட்டபிளான பிசினஸா தான் இந்த FBM இருக்கும். சோ எப்படி ப்ராஃபிட்டபிளா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபீஸ் வந்து அமேசான் சைட்ல நீங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ண தேவை கிடையாது. சோ ப்ராடக்ட் சோர்சிங் பண்ணும்போது நீங்க கரெக்டா கம்மியான அமௌண்ட்ல எங்க கிடைக்குது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி ப்ராடக்ட சோர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செல்லிங் பிரைஸ், இந்த மார்க்கெட்டிங் பிரைஸ் இது எல்லாமே போயிட்டு ஒரு சர்டைன் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா நிற்கும். சோ இது பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும்.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்டாக்ட் டைரக்ட்லி வித் கஸ்டமர்ஸ். நீங்க ஒரு ஆர்டர்ஸ் உங்க கஸ்டமருக்கு நீங்க சென்ட் பண்றீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் ஏதாவது குவரிஸ் அண்ட் டவுட்ஸ் கேக்குறாங்கன்னாலும் இல்ல அவங்க ஏதாவது ஃபீட்பேக் உங்க ஆர்டர்ஸ் பத்தி கொடுக்குறாங்க அப்படின்னாலும் டைரக்டா உங்களுக்கு செல்லர் பேனல்லே அது ரெஃப்ளெக்ட் ஆகும். சோ நீங்களே பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட டவுட்டை செல்லர் பேனல்ல கிளியர் பண்ண முடியும். அதே சமயம் அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க, என்ன கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு உங்களுடைய கண்ட்ரோல்ல நீங்க பாத்துக்க முடியும். சோ இன்கேஸ் அவங்க ஏதாவது அப்கிரேட் லெவலுக்கு சஜஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னாலும் அதையும் நீங்க நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சோ இது பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கும், இன்கேஸ் நீங்க ஒரு பிராண்ட ரன் பண்றீங்க அப்படின்னா அந்த பிராண்ட ப்ரமோட் பண்றதுக்கும், சோ நிறைய ஃபெசிலிட்டிஸை ஹேண்டில் பண்றதுக்கு இந்த கஸ்டமர்ஸ் கான்டாக்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணும். சோ அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா FBM அப்படிங்கிறது உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க உங்களுடைய ஆர்டர்ஸை எப்படி கஸ்டமருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, சோ என்னென்ன மாதிரியான இன்னோவேட்டிவ்ல நீங்க உங்க ப்ராடக்ட பேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சோ ஆன் டைம்க்கு எப்படி டிஸ்பேச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சோ இந்த மாதிரி உங்களுடைய மைண்ட் செட்ல உங்களுடைய பிசினஸ்க்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சோ எல்லா இன்னோவேட்டிவ் ஐடியாஸையும் உங்களால டே பை டே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல பண்ண மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணி செகண்ட் ஆர்டர்ஸ்ல பண்ண முடியும். சோ இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இந்த FBMல இருக்கு, அதாவது ஃபுல்ஃபில்மெண்ட் பை மர்ச்சன்ட். சோ மர்ச்சன்டா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கிறதுனால பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஈஸியா கொண்டு போயிட முடியும். மிஸ்டேக்ஸ் நடந்தாலும் உடனே அதை கரெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணிட முடியும். சோ இதுதான் FBM பத்தின ஓவரால் கன்க்ளூஷன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்களும் பண்ணணும், இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேஷனான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இகாம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.